வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சிக்கன் சுக்கா தான் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இன்னைக்கு 4 ஆனியன்ஸ் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் போட்டு. வெங்காயம் இப்படி நல்லா ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 kg சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன்ஸையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது சிக்கனுக்கு தேவையான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 5 காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். நான் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ 10 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.